இங்க ஒரு குகையில ஒரு வினோதமான மிருகம் இருக்கிறத பாக்குறாங்க. அதுதான் சுபாக்கபுரா. இதுங்களுக்கு அடிப்பட்டவங்களை ஹீல் பண்ற பவர் இருக்கு. சோ இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம்னு அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இது ஒரு குட்டின்னு தெரியாம பிடிக்கிறாங்க. இப்போ இதோட சத்தம் கேட்டது அதோட அம்மா அங்க வந்து எடுத்து உடனே அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த குட்டியை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டு இவங்களும் அதை விடாம துரத்துக்கிட்டே போறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும் போது அந்த வழியா போன ஒரு கார்ல அடிபட்டுடுது. பார்த்தா இன்னொரு பக்கம் இவங்களும் துரத்துக்கிட்டே வராங்க. சோ இந்த குட்டியை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு இதுவே அவங்க முன்னால போய் அவங்கள டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுது. இவங்களும் அந்த குட்டியை மறந்து அதை திருத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குட்டியும் அங்கிருந்து தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட போயிடுது. அதை அங்கிருந்து ஒரு பையன் பார்த்துட்டு பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அதுல அவனோட கையில அடிபட்டுடுது. அடுத்த நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்தா இவனோட கையை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்த அந்த பையன் பயத்துல கத்துறான். இவன் கத்துற சத்தத்துல அதுவுமே பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுது. அப்புறம் தான் தெரியுது அது இவனோட காயத்தை ஹீல் பண்றதுக்காக தாங்க இவனை கடிச்சிட்டு. ஸோ அதுல இருந்து அந்த பையனும் இந்த குட்டியை அவனோட பெட்டாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறான். கிளைமேக்ஸ்ல அதோட அம்மாவை வந்து அந்த குட்டியை கூட்டிட்டு போயிடுது.